இன்றைக்கி நான் உங்களுக்கு கைன் மாஸ்டர் மூலிமா எப்படி உங்களோட இமேஜுக்கு பின்னாடி இந்த மாதிரியான பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைலில் தான் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்டயும் மொபைல் தான் இருக்குது, உங்களால் பெரிய அளவில் சிஸ்டம் எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையானது ஒரு கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு வீடியோவை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ண பிறகு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோவாக வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோ. ஸோ அந்த வீடியோவுக்கு மேலே லேயராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த வீடியோவே நீங்கள் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேயர் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பியும் அதே வீடியோ லேயராக வந்துடும். ஸோ இப்போ இந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேஜிக் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் ஆன பிறகு கரெக்டாக அந்த லேயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன். ஸோ இந்த லேயரை இப்போ நான் நவுத்துனேன் அப்படின்னா 2 உருவம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த லேயரை எடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வீடியோ ஓடும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அதாவது பேக்ரவுண்டில் அந்த வீடியோவும் எதுவும் சேம் டைமில் ஓடுறதுனால உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் ஏற்றபடி என்னென்ன வீடியோ பேக்ரவுண்டில் நீங்கள் வைக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், லேயராக வச்சுக்கலாம். ஸோ திரும்பியும் நீங்கள் அந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லேயர் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸாக நான் வச்சுருப்பேன். அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஸோ அதை நீங்கள் பேக்கில் கொண்டு போனால் இதோ இங்கே சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொண்டு போய்ட்டு சென்ட் பேக் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செகண்ட் லேயருக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துரும். ஓகே, ஸோ வீடியோ ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த இமேஜஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அமையும். ஓகே, ஸோ அதனால் இதுதான் பர்ஃபெக்டாக வந்து தான் பண்ணுவேன், இவ்வளோ காஸ்ட்லியான சிஸ்டம் வாங்கி தான் பண்ணுவேன், இல்லை இவ்வளோ காஸ்ட்லியான ஷூ வாங்கி தான் காலையில் எழுந்துச்சி ஓடுவேன், இல்லை அப்படின்னா ரொம்ப எல்லாமே என் வாழ்க்கையை பர்ஃபெக்டாக நடந்தால் தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை உங்களுடைய பர்ஃபெக்டான பாதைக்கு கூட்டு போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மறக்காம சேனல் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.